Hi friends, this is Niveta. In the video 11th standard physics page number 177 unit 4 work energy power and the lesson la irukra example 4.8 தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட மாஸ் வந்து 2 kg, அது வந்து ஒரு 5 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஓகேவா? 2 kg அப்படிங்கற மாஸ் வந்து 5 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அப்ப அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அதுல ஸ்டோர் ஆயிருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் where does this இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எங்க இருந்து வந்தது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அப்ப what external force must act, அப்போ நான் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் அந்த மாஸ் ஆஃப் த ஹைட்டை வந்து நான் வந்து கீழே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் எ நெட் ஃபோர்ஸ், அப்போ மொத்தமான ஃபோர்ஸ் என்னென்ன, த டேக்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் வெல் த ஆப்ஜெக்ட் இஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஹைட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு வந்து எவ்வளவு ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் என்ன, அதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே முதல்ல கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவிலே டிரைவ் பண்ணியிருந்தோம். என்னென்னா U is equal to mgh அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து U is equal to mgh அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மாஸ் வந்து 2 கொடுத்துருந்தாங்க, கிராவிட்டி வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக 10ன்னு எடுத்துக்கலாம், ஹைட் வந்து கொடுத்துருந்தாங்க 5. ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனர்ஜினாலே நம்ம ஜூலில் தான் சொல்லுவோம். ஸோ அப்போ 2 × 10 is 20, 20 × 5 is 100 ஜூல் அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சைன் தான் எனக்கு வருது. அப்போ த எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் ஆன் த மாஸ். ஓகேவா? அந்த எனக்கு பாசிட்டிவ் சைனாலே வந்திருந்தது அப்படின்னாலே அந்த மாஸில் வந்து இவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விச் அப்ளைஸ் த ஃபோர்ஸ் ஆன் த மாஸ். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்படி அதுக்கு வந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியால் தான் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுக்கு வந்திருக்கு. விச் மீன்ஸ் இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்போம். என்னென்னா இது வந்து ஒரு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, இது யார் கொடுத்தது அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து கொடுத்தது அப்படின்றத பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதே கேஸ் தான் இங்கேயும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து யாரால் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விச் அப்ளைஸ் த ஃபோர்ஸ் ஆன் த மாஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் அந்த ஃபோர்ஸை வந்து அந்த மாஸ் மேலே அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, வேர் டஸ் திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகே 100 ஜூல் இருக்குன்றது ஓகே, அது எங்கேருந்து வந்தது அப்படின்றத சொல்லும் போது அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியிலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னது என்ன கேட்டிருந்தாங்க, வாட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மஸ்ட் ஆக்ட் டு பிரிங் த மாஸ் டு தட் ஹைட். ஸோ அப்போ வந்து எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நான் அந்த ஹைட்டுக்கு வந்து கொண்டு போச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும், நமக்கு நார்மலாக என்ன தெரியும், த எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் விச் டேக்ஸ் ஆப்ஜெக்ட் டு த ஹைட் இஸ் F அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F கிராவிட்டி. அதாவது இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் இருக்குது, இது வந்து நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் இருக்குது, இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ FA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் FG வெக்டர் அப்படின்னு வரும். அப்போ FA வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் FG வெக்டர் அப்படிங்கிறது என்னது, எனக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, இது வந்து நெகட்டிவ், அது தனி. இந்த FG வெக்டர் அதை மட்டும் சொல்லும்போது எனக்கு அது மைனஸ், ஏன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் தானே இருக்குது அந்த G வெக்டர், FG வெக்டருங்கிறது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் J வெக்டர், J கேப். கரெக்டாக? அப்போ மைனஸ் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லும்போது M × G × J கேப்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். அப்போ FA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு MG J கேப் அப்படின்னு வரும். இதில் J கேப் அப்படிங்கிறது வந்து வெர்டிக்கல் அப்வர்ட் டைரக்ஷனை குறிக்குது. இந்த இடத்துல J கேப் ஏன்னா பாசிட்டிவ் தானே இதில் வந்திருக்கு. ஸோ இது வந்து வெர்டிக்கலான அப்வர்ட், நார்மலாக இந்த J கேப் அப்படிங்கிறது வெர்டிக்கல் அப்வர்ட் டைரக்ஷன், இந்த மைனஸ் J கேப் அப்படிங்கிறது நெகட்டிவ் டைரக்ஷனாக வரும். ஓகேவா? இப்போ ஃப்ரம் த டெஃபினேஷன் இப்போ அடுத்த கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டாங்க, அந்த நெட், அதாவது இந்த டோட்டல் எனர்ஜி எவ்வளோ, டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் என்ன, அந்த ஹைட்டில் இருக்கும்போது அதில் ஆக்ட் ஆகிட்டு இருந்தால் அந்த நெட் ஃபோர்ஸ் என்ன. இப்போ அந்த ஹைட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த நெட் ஃபோர்ஸ் என்னது, இந்த ஃபோர்ஸு ப்ளஸ் இந்த ஃபோர்ஸ். கரெக்டாக? அப்ளைட் ஃபோர்ஸ் ப்ளஸ் கிராவிட்டி ஃபோர்ஸ். அப்போ நம்ம டெஃபினேஷன் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து என்ன சொன்னோம், த ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி மூவ் அட் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆயிருக்கும். அப்போ the net force act on the object வந்து நம்ம 0 அப்படின்னு வரும். அதாவது இந்த டெஃபினேஷன்லேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டியில் தான் போகுது அப்படின்னு பார்த்தோம். ஒரு கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டியில் போகும்போது அதுக்கு நம்ம ஃபோர்ஸே அப்ளை பண்ணலன்னா தானே அது கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டியில் போகும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நம்ம டோட்டல் பண்ணும்போது அது வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.